ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் 41 பேர் இறந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு வேறு ஒரு விஷயத்தின் மூலமாக பல குழந்தைகளை காப்பாற்றி இருக்கு அப்படின்ற விஷயம் நம்முடைய காதுகளுக்கு எட்டப்படாமலே போயிருக்கு. அந்த விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன அந்த செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்துல கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு குழந்தைக்கு திடீர்னு இருமல் ஏற்படுது, காய்ச்சல், ஜுரம் எல்லாம் வருது. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த குழந்தைய கொண்டுட்டு போறாரு. கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இருமலுக்காக ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க. இதற்கு இடையில அந்த குழந்தையுடைய உடல்நலத்துல திடீர்னு நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. மீண்டும் அந்த குழந்தையை கொண்டு போய் மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு சிறுநீரக தொற்று, கல்லீரல் தொற்று ஏற்பட்டு அந்த குழந்தை செப்டம்பர் 4ஆம் தேதி இறந்துடுது. இதே மாதிரியான சம்பவம் அடுத்தடுத்து மத்திய பிரதேசத்தில் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்குது. மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல சிந்துவாரா அப்படின்ற பகுதியில மட்டும் 11 குழந்தைகள் கல்லீரல் தொற்றாலும் சிறுநீரக தொற்றாலும் இறந்து போயிருக்காங்க. ராஜஸ்தான்லயும் 3 குழந்தைகள் அதே நோயால இறந்து போயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாரும் இருமலுக்காகவும் காய்ச்சல், சளி ஆகியவற்றுக்காகவும் ஒரு மருந்தை எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட்ரிப் அப்படின்ற மருந்தும் நெக்ஸ்ட்ரோன்ற மருந்தும். இந்த 2 மருந்துகள் எடுத்துக்கொண்ட குழந்தைகள் தான் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. இந்த மருந்து, அதாவது இந்த கோல்ட்ரிப்ன்ற மருந்து எங்க தயார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சுங்குவார் சத்திரத்துல ஸ்ரீசன் பார்மாட்டிகல்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் இதை தயார் பண்றாங்க. இந்த விஷயத்தை கடந்த ஆகஸ்ட் 24 பாதிப்பு ஏற்பட்டு செப்டம்பர் 4 இறந்து போன அந்த குழந்தையினுடைய பாதிப்புக்கு பிறகு மத்திய பிரதேச அரசு ஏறக்குறைய 1 மாதமாக இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஆய்வு பண்றதுனுடைய ஒரு பகுதியா என்ன பண்றாங்கன்னா, இந்த மருந்தினுடைய கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதுனால கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தை அந்த மருந்து பற்றிய விவரங்களோடு குறிப்பிட்டு அனுப்புறாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி அரசு விடுமுறை, தமிழ்நாட்டில் எந்த அரசு அலுவலகங்களும் இயங்காது. ஆனா அன்றைய தினம் அந்த கடிதத்தை தமிழ்நாடு அரசினுடைய பொது சுகாதாரத்துறை முக்கியமான ஒரு கடிதமாக கருதி என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு துறையினுடைய ஒரு அதிகாரி குரு பாரதி அப்படின்றவர் தலைமையில அன்றைய தினம் விடுமுறை நாளாக இருந்தாலும் உடனடியாக அந்த ஆய்வகத்துக்கு அனுப்புறாங்க. அதாவது இந்த மருந்தை தயாரித்த அந்த நிறுவனத்தினுடைய ஆய்வகம் சுங்குவார் சத்திரத்துல இருக்கு. ஸோ அங்க அந்த அதிகாரிகள் உடனடியாக ஒரு சோதனைக்கு போறாங்க. அந்த சோதனையினுடைய முடிவுல அங்க இருந்த மருந்துகள் அனைத்தும் கைப்பற்றப்படுகிறது. சோதனை முடிவுகளில் கைப்பற்றப்பட்ட மருந்துகள் ஆய்வகத்துக்கு அனுப்பப்படுது. அனுப்பப்பட்ட மருந்துகள் 24 மணி நேரத்துல அவை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு தகுதியானவை அல்ல, அதுல கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கை வெளியாகுது. வெளியான உடனே தமிழ்நாடு அரசு அந்த மருந்துகளுக்கு தடை போடுறாங்க. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி கடிதம் வருது, உடனடியாக தமிழ்நாடு அரசு அன்றைக்கே தன்னுடைய அதிகாரிகளை அனுப்புது. 2ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருது. 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் அந்த மருந்துகளுக்கு தடை போடப்படுகிறது. அது மட்டுமில்லாம இந்த மருந்துகள் ஒடிசா, பாண்டிச்சேரிக்கெல்லாம் போறதுனால அந்தந்த மாநில அரசுகளுக்கும் இவங்க கடிதம் எழுதி அங்கும் தடை பண்றாங்க. இது ஒரு பகுதி. ஆனா மத்திய பிரதேசத்துல கடந்த 1 மாதமாக அடுத்தடுத்து குழந்தைகள் இறக்குறாங்க. அப்படி இறக்கும் பொழுது மத்திய பிரதேச அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லா மருந்தையும், அதாவது இருமலுக்காக கொடுக்கக்கூடிய எல்லா மருந்தையும் 1 by 1 டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால அந்த எந்த மருந்தால என்ன ஏற்பட்டது, என்ன விஷயம் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இப்ப பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தடை செஞ்சதற்கு பிறகு, மத்திய அரசினுடைய அறிவுறுத்தல் வந்ததற்கு பிறகு அக்டோபர் 4ஆம் தேதி தான் மத்திய பிரதேசத்துல அந்த மருந்து உள்ளிட்ட இந்த மாதிரியான இருமல் மருந்துகளுக்கு தடை விதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்க கைட்லைன்ஸ் படி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் இந்த தடையானது விதிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இது போன்ற ஒரு தடையை விதிச்சதோட மட்டும் நிக்கல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய எல்லா ஒட்டுமொத்த ஃபேக்டரியவும் சீல் பண்ணி அவங்கள மூட வைக்கிறதுக்கான அன்அப்ரூவல் சொல்ல ஃபார்ம் 13 இமிடியேட்டா ஃப்ளோட் பண்றாங்க. அதோட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்டை வாங்குறாங்க. யாருக்கெல்லாம் இந்த மருந்து அனுப்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இமிடியேட்டா கால் பண்றாங்க. இது மாதிரியான ஸ்டாக் உங்ககிட்ட இருந்தா உடனே அதை விற்பனையிலிருந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிக்கல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்து யாருக்கெல்லாம் போயிருக்குமோ அவங்களோட லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்க எல்லார்கிட்டையும் இந்த மருந்தை நீங்க விற்க கூடாது,
கவர்மெண்ட் இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாம அதையும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டையும் அந்த மருந்தை ரீகால் பண்ணுங்க, அதை வந்து கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல அந்த மருந்துன்றது அப்பொழுதும் கூட விற்பனை இருந்தது தான் இது இருக்கக்கூடிய கொடுமை. ஏன் இந்த மருந்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்குறோம்னா, இந்த இருமல் மருந்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து குளிர்விப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இருமல் மருந்துல. அதுல வந்து 2 விஷயங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு இருமல் மருந்துல குளிர்விப்பானாக சார்பிட்டால்னு ஒரு மருந்தை வந்து ஒரு விஷயத்த ஒரு ரசாயனத்தை யூஸ் பண்றாங்க. ஆனா அது காஸ்ட்லி அப்படின்றதால என்ன பண்றாங்க அப்படின்னா டை எத்திலின் கிளைகால் அப்படின்றதையும் எத்திலின் கிளைகால் அப்படின்றதையும் யூஸ் பண்றாங்க. இந்த ரசாயனம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி காசு குறைவு, ஆனா இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்றது அதிகம். குறிப்பாக சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய ரசாயனம். இது வந்து மதுவில் மட்டுமே கலப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெயிண்ட்லையும் மையிலையும் இந்த ரசாயனம் வந்து கலக்குறாங்க. அதாவது ஒரு பெயிண்ட்லையும் மையிலையும் கலக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தை குழந்தைகள் உட்கொள்ளக்கூடிய இருமல் மருந்தில் கலந்து ஒரு 11 குழந்தைகளை மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்ல ஒரு 3 குழந்தைகளையும் கொன்றிருக்கிறார்கள். ஆனா கடந்த 1 மாதமா மத்திய பிரதேச அரசு அதுல என்ன பண்றதுனே தெரியாம இருந்திருக்கிறாங்க. ஆனா இதுல ஏன் தமிழ்நாடு இதுல பெஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, ஒரு விடுமுறை நாளன்று வந்த ஒரு கடிதத்தை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத கருதி இம்மிடியேட்டா அதுல ஆக்ஷன் எடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலும் தடை பண்ணி ஒடிசா மற்றும் புதுச்சேரியிலையும் அதை தடை பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுத்ததோடு மட்டும் இல்லாம எல்லா இடத்துல இருந்தும் சில்லறை அளவுல கூட அது போயிடக்கூடாது அப்படின்ற லெவல்ல இறங்கி எல்லா யூனிட்டையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த மருந்துகளை ரீகால் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்ம எல்லாம் கரூர் பத்தின விஷயங்களை கண்டினியூஸா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த விஷயத்தையும் மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசு நாடு முழுக்க ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில தான் இது போன்று இருமல் மருந்துகளை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல சிந்த்வாரா பகுதியில் இந்த மருந்தை பரிந்துரைத்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதுல பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து வெளிவர இருக்கிறது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையும் தமிழ்நாட்டினுடைய இந்த போன்ற அதிகாரிகளும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையோடோ அல்லது வந்து ஒரு விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு கவனமும் கருத்துமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்.